வணக்கம் சார். வணக்கம் சார், படையப்பா திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. 3 நாளில் கடந்து இப்போ 4வது நாள் ஓடிட்டுருக்கு. அந்த கில்லி ரீரிலீஸும் படையப்பா ரிலீஸ்க்கான அந்த கலெக்ஷன் கம்பேரிசன் அப்படின்றத 2 ரசிகர்களையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வாராவே சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. படையப்பா அண்ட் கில்லி ரிலீஸ் யார் சார் ஜெயிச்சது? இல்லை, யார் ஜெயிச்சதுன்னு தாண்டி இப்போ விஜய்க்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. கில்லி ஒரு மாஸ் படம், அது எவர்கிரீன் படம். அதனுடைய கலெக்ஷன் ஒரு பெரிய கலெக்ஷன். அதே போல் தான் படையப்பா படமும் இந்த படையப்பா படத்தோட ரீரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஏங்க படையப்பா ரீரிலீஸை கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது படத்தை இது பண்ணுங்கன்ற ரேஞ்செலாம் பேசிட்டு இருந்தாங்க. எஜமான் படத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஜமான்லாம் ரீரிலீஸுக்கெலாம் என்ன செட் ஆகத்தான் மீன் அப்படின்னா, ஒரு ரீரிலீஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு ரஜினிகாந்தோட 50வது ஆண்டு, அவர் 25வது ஆண்டில் நடித்த ஒரு படம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷனை படையப்பா ரீரிலீஸ் கொடுத்துருக்கு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டு இந்த 2025 முடிய போகுது. கிட்டத்தட்ட 292 படங்கள் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் 6 படங்கள் மட்டும்தான் வெற்றி படங்கள் தாண்டி வசூல் படங்கள்னு டிஸ்ட்ரிபியூட்டரும் திரையரங்க உரிமையாளரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் சில ரீலீஸ் படங்களும் வசூலில் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை சொல்கிற லிஸ்ட்டில் கில்லியும் இருக்குது. அது மாதிரி இப்போ படையப்பாவும் இருக்குது. இன்றைக்கி கம்பாரிசன், ஏன்னா அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். அதனுடைய ஹீரோ அவருக்கான ரசிகர்கள் வேறு, இவருக்கான ரசிகர்கள் வேறு. அதை தாண்டி பொதுவான ரசிகர்கள் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் அந்த படம் வெற்றியாக மாறும். நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸு, நீங்கள் படையப்பா கூட பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு வசூல் 4 கோடி அப்படின்னு மொத்தமாக சேர்த்து. அதன் பிறகு 2வது நாள் ஒரு பெரிய வசூல் 4.5 கோடி அந்த படத்தை கொடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை எப்படி பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பல இடங்களில் ஹவுஸ்ஃபுல். ஆனால் இந்த வாரம் அந்த படங்கள் வேறு இந்த படமும் சரியான படங்களாக இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். கடந்த ஒரு 2-3 மாதமாகவே படங்களே எதுவும் சரியான படங்களாகவே இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டருக்காரங்களும் அதுவும் தேட்டருக்காரங்க ஏறக்குறைய அவங்களுக்கு புலம்பலுடைய உச்சத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு கூட சில படங்கள் கவர் ஆகலை அப்படின்னு. ஒரு 15 பேர் தேட்டரில் இருந்தால் மட்டும்தான் ஷோ ஓட்ட முடியும். அது காரணம் என்னென்னா, அந்த கரண்ட் பில்லாவது கவர் ஆகும் அப்படின்னு. அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம், அப்புறம் தேட்டர் உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள்லாம் சேர்ந்து வருகிற ஜனவரி 1 முதல் பூஜை போடுற படங்கள் ஓடிடிக்கு 8 வாரம் கழிச்சு நாங்கள் ஓடிடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த படத்துக்கு நாங்கள் வாங்குவோம், ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இண்டஸ்ட்ரி அந்த நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரீரிலீஸ் படம் இந்த 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஒரு மாபெரும் வசூல் சாதனை. குறிப்பாக இந்த படம் ஓவர்சீஸில் ஒரு பட்டையை கிளப்பியிருக்குது படையப்பா. இது ரஜினி என்றைக்கும் எவர்கிரீன் அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்குது. சார், 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரஜினி இவ்வளோ மாசாக ஸ்டைலாக பார்த்துருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போது ஜெயிலர் இந்த மாதிரியான படங்கள்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. பட் 2K கிட்ஸ் இந்த திரைப்படத்தை எப்படி சார் கொண்டாடுறாங்க? இல்லை, அவங்க தான் முக்கியமாக அந்த படத்துக்கு கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க. நீங்கள் அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. 2K கிட்ஸ் மத்தியில் இந்த படம் போய் சேருமான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆடியன்ஸ் கேடிவியில் பார்த்துட்டாங்க, ஓடிடியில் பார்த்துட்டாங்க, மொபைலில் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னங்க வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2K கிட்ஸ் தான் திரையரங்கு முழுக்க கொண்டாடிருக்காங்க. அதுவும் இந்த பாம்பு புத்துக்குலேருந்து கையை விட்டு பாம்பு எடுக்கிற சீன்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கமலாவளியும் ரோகிணிலையும் சென்னையில் பார்த்தேன். இப்போ வெளியூர்கள்லாம் எப்படியாப்பட்ட இதுவாக இருக்கும். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு ஒரு பிடித்தமான ரசிகராக, 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக, ஒரு ஹீரோவோ, ஒரு சூப்பர் ஸ்டாராக ரஜினி இருக்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் 173 எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. சார், 75 வயசில் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடிய சூழலில் அவரோட 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படம், அதுக்கு ரீரிலீஸ்க்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படின்றது ரஜினி சார் இதை எப்படி சார் எடுத்துப்பார்? நிச்சயமாக எல்லா மனிதனுக்கும் ஒரு புகழெடுத்து எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான விஷயம். அந்த புகழை தலையில் ஏற்றுக்காத ஒரு மனிதர் ரஜினி. ஆனால் அந்த மாதிரி இப்போ கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று வைரலாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக தரையில் தான் படுத்துருக்கேன் அப்படின்னு. என்னையா அப்படின்னு. ஆமாங்க, வெறும் தரையில் ஒரு பாய் போட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு தான் படுத்துக்கிறேன்னு அவருடைய நண்பர் ராஜ் பகதூர் அவர் கூட ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார். என் ரூமுக்கு தான் என் ஃப்ரெண்டு ரஜினி உருவாப்பில் கட்டில்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நீ ஒன்றா கட்டிலில் படு, நான் தரையில் படுக்கிறேன்னு. தரையில் தான் படுப்பார் அப்படின்னு. இதுக்கு என்னன்னா, இது நடிப்போ எதுவோ கிடையாது, இது ஒரு எளிமை. அதே போல் தான் தன்னுடைய வெற்றியும் தோல்வியும் தலையில் ஏற்றிக்காத ஒரு குணம். ஆனால் ரஜினிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவர் கூட ஒர்க் பண்ண டைரக்டர், அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சொன்னது, இன்றைக்கும் செட்டில் வந்தால் ஒரு முதல் பட ஹீரோ மாதிரியே தான் இருப்பார். என்ன ஆச்சு ஏது ஆச்சு, நீங்கள் டைரக்டர் ஓகே சொன்னால் கூட, டேக் ஓகே சொன்னால் கூட கேமராமேன் அப்படி பார்த்து ஒரு லுக்கு சொல்கிறது. ஏன்னா கேமராமேனுக்கு தான் தெரியும் ஓகே வேணா, அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு தான் போகிறது. இல்லைன்னா ரீஷூட் எடுத்துங்க யார் ஏன்னா அவங்க பயந்துக்கிட்டோட இப்போ ஒரு இப்போ நெல்சன் மாதிரி ஒரு டைரக்டர் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா
அவர் எப்படிங்க நான் போய் ரீஷூட் கேட்குறது இல்லை ரீடேக் கேட்குறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எத்தனை டேக் ஆனாலும் சரி அந்த காட்சி கரெக்டாக வந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா நான் ரெடி அப்படின்னு. அதுதாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ரஜினியோட பெரிய பலமே அதுதான். அண்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்ற ஒரு சர்ச்சை வரும்போது 2 பேருமே அதை வந்து கிளாரிஃபை பண்ணாங்க அவங்க மேடையில். விஜய் கூட கம்பேர் பண்ணுறது எனக்கும் அது நல்லா இருக்காது அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார்னா அவர் மட்டும்தாங்க அப்படின்ட்டு ரஜினியும் சொல்கிறார். பட் ஃபேன்ஸ் வந்து இந்த கில்லி ரீரிலீஸையும் படைப்பா ரீலீஸையும் கம்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? இல்லை, இந்த ஃபேன்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை. சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இந்த ஃபேன்ஸுக்கு முகம் தெரியாத ஆட்கள். சோஷியல் ஒரு ட்விட்டர் வலையமோ ஒரு இன்ஸ்டாவோ வேறு ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து இவங்க முகத்தை காமிக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு நீங்கள் வந்து இதில் ஒரு விவாதம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஏதாவது ஒரு மனநிலையில் வச்சுக்கிட்டு இவங்க சும்மா ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு யார் தெரியுமா அது தெரியுமான்னு நீங்கள் பொது ஜனத்தை கேட்டு பாருங்கள். பொதுவான ஆடியன்ஸை ரஜினியை கொண்டாடுபவர்கள் தான் விஜயை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. விஜயை கொண்டாடுறது கமலையும் கொண்டாடுறாங்க. கமலை கொண்டாடுறது தான் ரஜினியும் அஜித்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே பாகுபட்சமே கிடையாது. நீங்கள் கண்டென்ட் சரியாக இருந்தால் யார் படம் வேணாலும் நாங்கள் பார்க்க வரோங்க. அதை தாண்டி ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படம், ஒரு ஹீரோவுடைய படம் அப்படின்னா அது ஆடியன்ஸ், பொதுவான ஆடியன்ஸ் முடிவு பண்ணுறது தான். சும்மா இந்த ரசிகர்கள் வந்து இந்த சமூக வலைதளத்தில், அதுவும் இப்போ சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இவங்களுடைய அக்கப்போர் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ரியலான ரசிகர்கள் அப்படி கிடையாது. இருந்தது ஒரு காலத்தில். அப்போல்லாம் வந்து ரஜினி கமல்னு இருக்கும்போது ஒரு செவத்தில் போய் இடம் பிடிக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட் ஷோ அப்போ வந்து அதில் வந்து முதல்ல ஒரு 100 டிக்கெட்டுக்கு வந்து அப்போ எவர் சில்வர் டம்ளர் கொடுக்குறது, ஒரு கப்பு கொடுக்குறது, இல்லைன்னா நீங்கள் லட்டு கொடுக்குறீங்களா நாங்கள் வந்து ஜாங்கிரி கொடுக்குறோம், சும்மா அது உற்சாகப்படுத்துறது. அப்படி இருந்த போட்டி தானே கண்டி. இப்போ மாதிரி அடிச்சுக்கிற போட்டி கிடையாது. வந்து இது சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு சும்மா முகம் தெரியாத இந்த ஃபேக் ரசிகர்களுடைய சண்டை. இது கணக்கில் எடுத்துக்கூடாது. ரஜினி சார் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் படைப்பா ரீல்ஸை கொண்டாடினாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து அவருடைய புது படங்கள் அப்டேட் எதுவுமே வரல அப்படின்ற வருத்தமும் ரசிகர்களுக்கு இருக்குது சார். அதையே அன்வான்டாக வந்து இந்த ஹைப்பை குறைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் செஞ்ச முடிவா? ஏன் சார் புது அப்டேட் எதுவும் வரல? இல்லை, அது வந்து நம்ம கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்க போகிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து கதை ஃபிக்ஸ் ஆகலை. சுந்தர் சி வந்தார், வெளியே போயிட்டார், இன்னும் கூட கதை அதுக்கு ரெடி ஆகலை. அப்படின்போது கண்டிப்பாக அந்த கதை முடிவாயிடுச்சுன்னா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சார் ஜெயிலர் 2 அப்டேட்டுமே வரலையே சார்? ஜெயிலர் 2 வந்து ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. அவங்க வந்து அநேகமாக அவருடைய பிறந்த நாளுக்கு அதுதான் வந்திருக்குன்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் காரணமாக இருக்கும். ஒருவேளை அதை கொடுத்துட்டு படையப்பா ரீரிலீஸ் வந்து அது கொஞ்சம் ஐப்பு இறங்கி போச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு ரஜினி அதில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய கில்லாடி அவர். பாருங்கள், இவ்வளோ வரைக்கும் பேட்டி கொடுக்காத ஒருத்தர் படையப்பாக்காக வந்து ஒரு பேட்டியை கொடுத்தா அந்த லிங்க்கை சோஷியல் மீடியாலே போட்டுட்டார். வந்து யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறத தாண்டி அதை ப்ரொமோஷன் அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறது பெரிய விஷயம். அது ரீரிலீஸ் ஆனதாக கூட அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க அவங்களுக்கு ஒரு லாபம் வரணுன்றதுக்காக பண்ணது தான் அது. நீங்கள் சொன்ன ஜெயிலர் 2 அநேகமாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி ரஜினி சார் மேலே இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அவருடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால அவர் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாருப்பா. ஏன் மற்ற வந்து இப்போ பாஷா ரிலீஸ் ஆச்சு, அண்ணாமலை ரிலீஸ் ஆச்சு, அதுக்கெல்லாம் வந்து அவர் பெருசாக எந்த ப்ரொமோஷனுமே பண்ணல. ஸோ தன்னுடைய படம் அப்படின்றதுனால வந்து இந்த ப்ரொமோஷன் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். இதை எப்படி சார் பார்க்குறது? அதாவது வந்து இப்போ ரீரிலீஸில் என்ன பெருசாக வந்துட போகுதுன்னு சொல்லுவாங்க. வந்து இப்போ ரஜினிக்கே கூட அதான் இருக்கும். அது ஏற்கனவே அவர் வந்து படையப்பா இதுலேயே வந்து சம்பாரிச்சிட்டாரு. அதை தாண்டி வந்து அவருடைய 50வது பொன்விழா ஆண்டு இதில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு. ஆனால் இங்கே எது சொன்னாலும் ஒரு குற்றக்குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வந்து ரஜினி எதுவுமே பண்ணல, நஷ்டமாயிட்டா கண்டுக்க மாட்டார், இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கொண்டு வந்து நீங்கள் வள்ளி படமாகட்டும், பாபா, லிங்கா இந்த மாதிரியான படங்கள் தோல்விக்கு அவர் வந்து குசேலன் படம் உட்பட வந்து அவர் வந்து அந்த தொகையெல்லாம் கொடுத்து ஈடு கட்டியிருக்காரு. வந்து இந்த விமர்சனங்கள் வரதான் செய்யும். வந்து அதை ஒன்றும் கண்டுக்கவே முடியாது. அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிற கேரக்டர் தான். அதே தான் ரசிகர்களும். அண்ட் இந்த படத்து மூலமா வரக்கூடிய வசூல் எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய ரசிகர்களுடைய நலத்திட்ட உதவிகளுக்காக ரஜினி சார் பயன்படுத்த போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அது ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. வந்து அது தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல இருக்கோம். அப்படி இருந்ததுன்னா அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போது அவருடைய கல் கிளாசிக் படமான பாஷா, அண்ணாமலை, படையப்பா இது எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து வேறு ஏதாச்சும் ரஜினி சாருடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுக்கு அடுத்து நீங்கள் படையப்பாக்கு அடுத்த படங்கள் ஏதாவது ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறது கண்டிப்பாக இப்போ ரீரிலீஸ் போது பெரிய ஆர்வம் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டை மாதிரியான படங்கள் நீங்கள் இப்போ தானே வந்துருச்சுன்னு சொல்லலாம். பேட்டை நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சரி, அதுவும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை சொல்லவே தேவையில்ல, கொண்டாடிடுவாங்க. அது
அண்ட் கில்லி அண்ட் படையப்பா நம்ம திரும்ப வரும்போது இல்லை சார், இப்போ விஜய் சாரோடைய கரியரில் ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னா நம்ம கில்லி சொல்லலாம். அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து படையப்பா சொல்லலாம். இப்போ இந்த 2 கல் கிளாசிக் ஃபிலிம்ஸை கம்பேரிசன் பண்ணுறது அப்படின்றது வந்து ரசிகர்களுடைய அந்த மெச்சூரிட்டி இல்லாத அந்த நிலைமையை காட்டுதா சார்? இல்லை அதில் நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து நீங்கள் அதில் கில்லியும் படையப்பாவும் என்ன நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ண போகிறீங்க வந்து ரெண்டுமே வந்து ஒரு எவர் கிரீன் மூவி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. அது சும்மா போட்டு ஏதாவது ஒன்று கிளப்பி ஒன்று இல்லைங்களா வந்து ஒரு சமயத்தில் வந்து விஜய் அஜித்துன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, வாரிசு துணிவு அப்படின்லாம் இருந்தாங்க. இப்போ ஒரு பக்கம் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, அவர் கார் ரேஸ்க்குள்ளே போயிட்டாரு, இப்போ இருக்கிறது ரஜினி அப்படின்னு இதை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பெரும்பான்மையான ரசிகர்கள் யாரும் இதை பண்ணுறது கிடையாது. வந்து நான் திரும்ப சொல்கிறது சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு ஃபேக்கான ஒரு சண்டை இது. அந்த சண்டையெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது சார். இறுதியாக கில்லி ரிலீஸ் அப்பப்போ 30 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்குது சார். இப்போ படைப்பாவுமே வந்து நல்லா போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 12-13 கோடி ரூபாய் வசூல் அப்படின்ற இதை சொல்கிறாங்க. இது லைஃப் டைமில் வந்து கில்லியை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை மறுபடியும் கில்லின்னு அதையே வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து கில்லி வேறு படம், படையப்பா வேறு படம். வந்து இதை தாண்டி வந்து அதுக்கான ஆடியன்ஸ் வேறு, இதுக்கான ஆடியன்ஸ் வேறு. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வந்து நீங்கள் வந்து ரஜினி படங்கள் வந்து ரீரிலீஸ் அந்தளவுக்கு எடுபடுமா ஓடுமா அப்படின்னு சொல்லிக்கும்போது நீங்கள் ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க பாரிஸில் வந்து அந்த படம் பார்க்குறது. -10 டிகிரியோ 12 டிகிரியோ குளிர்காலம் இன்றைக்கி அந்த படம் பார்க்கறது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வான வேடிக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஹீரோவுக்கு என்றைக்கும் அந்த மாஸ் குறையிலன்ட்டு தான் காட்டுது. நன்றி சார், பல தகவல் தெரிவித்து. வணக்கம்.